நீங்க HTML இன்புட் ஃபைல் டேக் வந்து பார்த்திருப்பீங்க. நான் அதுல ஃபைல்ஸ் ஒன்னு அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கேன். எனக்கு லொகேஷன் நேம் மட்டும் தான் காட்டுது. ஆனா இந்த இதுல நான் அப்லோட் பண்ணதுல எனக்கு ஒரு ப்ரிவ்யூ இமேஜ் காட்டுது. இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆக்சுவலா இமேஜோட டேக் வேணும். இதோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இன்டைரக்ட்டா நம்ம SRC ஆட் பண்றோம். சோ இங்க பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து இமேஜ்க்கு இந்த மாதிரி SRCன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்து அத நம்ம ஃபைலோட லொகேஷன் தரோம். பட் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இமேஜ்னு சொல்லிட்டு தனியா ஒரு டேக் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இடத்துல SRC தரல. ஜஸ்ட் ஒரு ஐடி மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இந்த ஃபைல் டைப்ல நம்ம அப்லோட் பண்றப்ப ஆன் சேஞ்ச் ஈவென்ட் ஒன்னு இருக்கு. அந்த ஈவென்ட்ல இந்த ஐடியை வாங்கியிருக்கோம். இந்த இமேஜோட ஐடியை வாங்கி அதுக்கு SRC சொல்லிட்டு இன்டைரக்ட்டா அசைன் பண்றோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த இடத்துல இப்ப SRC சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் கணக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த SRCக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு URL இருக்கும். லைக் இங்க emp.jpg இருக்குல்ல. இது எங்க இருந்து வந்திருக்கு? என்னோட ஃபோல்டர்ல இருந்து இந்த ஃபோல்டர்ல உள்ள லொகேஷன்ல இருந்து எனக்கு வந்திருக்கு. சோ அதோட URL நான் எடுக்கிறேன். window.url.create object URL சொல்லிட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணதோட எனக்கு URL வேணும். ஓகேவா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்து இந்த SRCல அசைன் பண்ணிரு. சோ அதை அசைன் பண்ணா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? சோ இந்த இடத்துல இப்போ SRC வந்து நமக்கு இந்த மாதிரி டாட் அதில் உள்ள ஃபைல்ஸ் டாட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை தான் வரும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கங்க.